السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الكريم وخاتم النبيين وعلى آله وأصحابه وأتباعه أجمعين. أما بعد. அல்லாஹுடைய மாபெரும் கிருபை, நாம் அகீதா சம்பந்தமான ஒரு முக்கியமான கிதாப், நமது கொள்கை சம்பந்தமான மிக முக்கியமான கிதாப் அல் அகீதத்து தஹாவியா, இந்த கிதாபை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த கிதாபிலே இன்றைய பாட வரிசை எண் 7. இதுவரை நாம் 6 பாடங்களை பார்த்து முடித்து விட்டோம். இன்றைய பாடம் 7வது பாடம். இந்த பாடத்திலே நாம் பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னவென்றால், பாடச் சுருக்கம் என்னவென்றால், அல் ஈமானு பி இல்மில்லாஹி, அல்லாஹுடைய இல்மை கொண்டு ஈமான் கொள்வது. அல்லாஹு தாலா எல்லாவற்றையும் அழிந்தவன், அவனை விட்டும் எந்த ஒன்றும் மறைந்தது இல்லை, அவன் எல்லாவற்றையும் சூழ்ந்து அறியக்கூடியவனாக இருக்கின்றான். இது போன்ற இல்முகள், அல்லாஹுடைய அறிவை கொண்டு நாம் ஈமான் கொள்வது, அல்லாஹு தாலா எல்லாவற்றையும் அறிந்தவன் என்பதாக ஈமான் கொள்வது, இது சம்பந்தமாக நாம் பார்க்க போகிறோம். இன்னும் அல் அமாலு பில் ஹவாத்தீம், ஒருவருடைய முடிவுகளை கொண்டுதான் அதனுடைய அமல்களாகிறது இருக்கிறது. அது நல்ல அமலா கெட்டவா, அவர் நல்லவரா கெட்டவரா என்பது அவருடைய முடிவை கொண்டுதான் முடிவு செய்யப்படும். அவருடைய அமல்களை கொண்டுதான் முடிவு செய்யப்படும். அந்த அமல்கள் எவ்வாறு முடிவடைகிறதோ அவ்வாறே அதனுடைய தீர்ப்பும் வழங்கப்படும். இது சம்பந்தமாகவும் இன்றைய பாடத்திலே நாம் பார்க்க உள்ளோம். அடுத்ததாக அல் ஈமானு பில் கலாஇ வல் கதர், கலா கதிரை கொண்டு ஈமான் கொள்வது. அல்லாஹு தாலா எல்லாவற்றையும் முதலிலே தீர்மானித்து விட்டான். எது அல்லாஹு தாலா தீர்மானித்தானோ அதுதான் நடக்கின்றது என்பன போன்ற விஷயங்கள், இது போன்ற விஷயங்களை நாம் ஈமான் கொள்வது, இது சம்பந்தமாகவும் இன்றைய பாடத்திலே நாம் பார்க்க உள்ளோம். சரி, வாருங்கள் பாடத்திற்குள் செல்வோம். அல் ஈமானு பி இல்மில்லாஹி, அல்லாஹுடைய இல்மை கொண்டு நாம் ஈமான் கொள்வது. இந்த பாட சுருக்கத்தில் நாம் பார்த்த முதலாவது பகுதி இது. அல்லாஹு தாலா எல்லாவற்றையும் அறிந்தவன். وقد علم الله تعالى فيما لم يزل عدد من يدخل الجنة. وقد علم الله, அல்லாஹு தாலா திட்டமாக அறிந்தவன். ஃபீமா லம் யஸல், ஆரம்பத்திலிருந்தே, அதத மை யதுகுலுல் ஜன்னத, சொர்க்கத்தில் யார் நுழைவார் என்ற எண்ணிக்கையை ஆரம்பத்திலிருந்தே அல்லாஹு தாலா திட்டமாக அறிந்திருக்கிறான். அல்லாஹுக்கு முன்பே தெரியும். நம்ம எல்லாம் படைப்பதற்கு முன்பாகவே அல்லாஹு தாலா எல்லாவற்றையும் அறிந்தவன். وعدد من يدخل النار جملة واحدة. وعدد, இன்னும் எண்ணிக்கையை, من يدخل النار, யார் நரகத்தில் நுழைவார் என்ற எண்ணிக்கையை ஆரம்பத்திலிருந்தே அல்லாஹு தாலா திட்டமாக அறிவான். ஜும்லத்தன் வாஹிதத்தன், மொத்தமாக, ஒட்டு மொத்தமாக. சொர்க்கத்தில் யார் நுழைவார், இன்னும் நரகத்தில் யார் நுழைவார் என்பதை ஒட்டு மொத்தமாக அல்லாஹு தாலா ஆரம்பத்திலிருந்தே அறிந்தவனாக இருக்கின்றான். ஃபலா யுசாது ஃபி தாலிகல் அததி, அந்த எண்ணிக்கையிலே சிறிதளவும் அதிகப்படுத்தப்படவும் மாட்டாது. ஒலா யன்குசு மின்ஹு, அதிலிருந்து குறையவும் செய்யாது. இந்த மின்ஹு என்ற ஹாவாகிறது தாலிக்கல் ஆதது, அந்த எண்ணிக்கையிலிருந்து சிறிதளவு குறையவும் செய்யாது, அதிகப்படுத்தப்படவும் மாட்டாது. அல்லாஹ் தாலா எவ்வளவு எண்ணிக்கை, இத்தனை நபர்கள் சொர்க்கத்தில் சொல்வார்கள் என்றால் அத்தனை நபர்களும் முழுமையாக செல்வார்கள். இத்தனை நபர்கள் நரகத்திற்கு செல்வார்கள் என்பதாக அல்லாஹு தாலா அறிந்து வைத்திருக்கான் என்றால் அத்தனை நபர்களும் முழுமையாக நரகத்திற்கு செல்வார்கள். அதிலே எந்த ஒரு மாற்றமும் எந்த ஒரு திருப்பமும் இருக்காது. எண்ணிக்கையில எந்த ஒரு மாற்றமும் அதிகப்படுத்துதலோ குறைதலோ அதிலே இருக்காது. وَكَذَلِكَ أَفْعَالُهُمْ
ஃபீமா அலிம மின்ஹும் ஐ யஃஅலூஹு வகதாலிக அஃஅலுஹும், இன்னும் அவர்களுடைய செயல்களும் அதுபோலதான். செயல்களும் அதுபோலதான் என்றால் அல்லாஹு தாலா அதுபோலவே அறிந்திருக்கின்றான், திட்டமாக அறிந்திருக்கின்றான். ஃபீமா அலிம மின்ஹும் ஐ யஃஅலூஹு, அவர்கள் செய்யக்கூடிய ஒன்றை அவர்களிடமிருந்து அவர்கள் செய்யக்கூடிய ஒன்றை திட்டமாக அல்லாஹு தாலா அறிந்து வைத்துள்ளான். ஒக்குல்லுன் முயஸ்ஸருன் லிமா ஹுலிக லஹு, ஒவ்வொருவரும் எதற்காக வேண்டி படைக்கப்பட்டார்களோ அதற்கு அவர்களுடைய அந்த பாதையை லேசாக்கி கொடுக்கப்படும். குல்லுன் முயஸ்ஸருன், ஒவ்வொருவருக்கும் லேசாக்கி கொடுக்கப்படும். லிமா ஹுலிக லஹு, எதற்காக வேண்டி அவர்கள் படைக்கப்பட்டுள்ளார்களோ அந்த ஒன்றை ஒவ்வொருவருக்கும் லேசாக்கி கொடுக்கப்படும். அதாவது யார் சொர்க்கத்திற்காக படைக்கப்பட்டு உள்ளார்களோ, சொர்க்கத்தில் செல்பவர்கள் என்பதை அல்லாஹு தாலா அறிந்து வைத்துள்ளானோ, அப்படிப்பட்டவர்கள் செயல்களும் அந்த சொர்க்கவாசிகள் செய்யக்கூடிய நல்ல அமல்களாகத்தான் இருக்கும். அவர்கள் நல்ல காரியங்களை செய்வார்கள். இந்த உலகிலே வாழும் காலங்களில் நல்ல காரியங்களை செய்வார்கள். அந்த சொர்க்கத்திலே எந்த செயல் கொண்டு போய் சேர்க்குமோ அந்த செயலை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதுபோன்று எவர் நரகத்திற்கு செல்வார் என்பதாக அல்லாஹு தாலா அறிந்து வைத்துள்ளானோ அவர்கள் அந்த நரகத்திற்கு செல்லக்கூடிய பாவமான தீய விஷயங்களை செய்யக்கூடியவராக இருப்பார். எந்த காரியங்கள் நரகில் கொண்டு சேர்க்குமோ அந்த காரியங்களை செய்யக்கூடியவராக இருப்பார். இதனைத்தான் இந்த இபாரத்திலே முசனிஃப் அவர்கள் சொல்ல வருகிறார்கள். இதனை கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹுடைய இல்மை கொண்டு, அல்லாஹு தாலா எல்லாவற்றையும் அறிந்தவன். நாம் படைக்கப்பட்டதிலிருந்து நாம் எந்தெந்த செயல்களை செய்வோம், நாம் மரணத்திற்கு பின்னால் எங்கு செல்வோம், சொர்க்கத்திற்கா நரகத்திற்கா, இது எல்லா விஷயங்களையும் அல்லாஹு தாலா அறிந்தவனாக இருக்கின்றான். அதிலே எந்த ஒரு மாற்றமும் இருக்காது என்பதைத்தான் முசன்னிஃப் அவர்கள் இவ்விடத்திலே சொல்ல வருகிறார்கள். அல் அஅமாலு பில் ஹவாத்தீம், அமல்களாகிறது அதனுடைய முடிவுகளை கொண்டுதான் கணிக்கப்படும். அதாவது ஒருவர் நல்ல அமல்களை செய்து கொண்டிருக்கின்றார், அவருடைய முடிவு நல்ல விதமாக இருந்தால், நல்ல அமல்களை செய்த வண்ணமாக இருந்தால் அவர் நல்லவர். ஒருவர் தீமைகளை செய்து கொண்டிருக்கின்றார், அவருடைய முடிவு தீமையை செய்த வண்ணம் வந்தால், செய்திருக்கும் நிலையில் வந்தால் அவர் தீயவர். அதே சமயம் ஒருவர் நல்ல அமல்களை செய்து கொண்டுதான் இருக்கின்றார், ஆனால் அவருடைய முடிவோ தீமை செய்யும் நிலையில், தீய விஷயங்களை செய்யக்கூடிய நிலையில் வந்துவிட்டால், ஒரு முஃமின் அவர் ஈமான் கொண்டு, அல்லாஹ்வை ஈமான் கொண்டு நல்ல அமல்களை செய்து கொண்டிருக்கின்றார், அவருடைய மரண சமயத்தில் அவர் நிராகரித்து காஃபிராகி விட்டார் என்றால் அவருடைய காஃபிர் என்பதாகத்தான் தீர்ப்பு வழங்கப்படும். அல்லாஹ்விடத்திலும் அவர் காஃபிர் தான். அதே போல ஒருவர் வாழ்நாள் முழுவதும் அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய நிலையில் கழித்தார், ஆனால் தன்னுடைய மரண சமயம் நெருங்கும் சமயம் அவர் முஃமினாக முஸ்லீமாக ஆகிவிட்டால் அவர் முஸ்லீமாகவே கருதப்படுவார். இப்படியாக அவர்களுடைய அமல்களாகிறது அவர்களுடைய முடிவுகளை கொண்டுதான் எடுக்கப்படும், அவருடைய முடிவு செய்யப்படும். இதனைத்தான் அல்லாஹு தஆலா சூரத் ஆல இம்ரானிலே இன்னல்லதீன கஃபரு வமாத்து வஹும் குஃபாருன் என்ற இந்த ஆயத்தினுடைய கடைசியிலே அல்லாஹு தஆலா ஃபஉலாயிக லஹும் அஸாபுன் அலீம், இன்னல்லதீன கஃபரு நிராகரித்து, நிச்சயமாக நிராகரித்து, வமாத்து இன்னும் அவர்கள் மரணித்தார்கள், வஹும் குஃபாருன் அவர்களுமோ நிராகரிக்கக்கூடிய நிலையில் மரணித்தார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹு தாலா என்ன வேதனையை கூறுகின்றான்? கடைசியிலே இதற்கு பின்பாக அல்லாஹு தாலா கூறுகின்றான் ஃபஉலாயிக லஹும் அஸாபுன் அலீம், அவர்களுக்கு நோவினை தரக்கூடிய வேதனை இருக்கிறது என்பதாக கூறுகின்றான். இந்த ஆயத்திலே நாம் நல்ல முறையிலே கவனித்தோம் என்று சொன்னால், வஹும் குஃபாருன் அவர்களுமோ நிராகரிக்கக்கூடிய நிலையில் மரணித்தால்தான், அவர்கள் காஃபிராக வாழ்ந்து காஃபிராகவே மரணித்தால்தான் அவர்களுக்கு நோவினை தரும் வேதனை. அதே சமயம் ஒருவர் காஃபிராக வாழ்ந்து அவர் முஸ்லீமாகி விட்டால் அவர் முஸ்லிம்களிலே கணிக்கப்படுவார், அவருக்கு அந்த நோவினை தரும் வேதனை கிடையாது, அவர் பாதுகாக்கப்படுவார், நிரந்தரமாக அந்த நரகத்தில் எரிவதை விட்டும் அவர் பாதுகாக்கப்படுகிறார். இது போன்று அவர்களுடைய முடிவுகளை கொண்டு, அவர்களுடைய அமல்களாகிறது அவர்களுடைய முடிவுகளை கொண்டுதான் இருக்கும். அதனைத்தான் முசன்னிஃப் அவர்கள் இந்த இபாரத்திலே சொல்ல வருகிறார்கள். வல் அஅமாலு பில் ஹவாத்தீம், அமல்களாகிறது அவர்களுடைய முடிவுகளை கொண்டுதான் இருக்கும். வஸ்ஸஈது,
நற்கிருபை பெற்றவர், நற்பாக்கியம் பெற்றவர். மன் சயீத பி கதா இல்லாஹி, அல்லாஹுடைய தீர்ப்பை கொண்டு, கல்லாவை கொண்டு யார் நற்பாக்கியம் பெற்றாரோ அவர்தான் நற்கிருபை பெற்றவர், நற்பாக்கியம் பெற்றவர். வஷகியு, துர்பாக்கியம் பெற்றவர். மன் ஷகிய பி கதா இல்லாஹி, அல்லாஹுடைய கலாவை கொண்டு, தீர்ப்பை கொண்டு யார் துர்பாக்கியம் பெற்றாரோ அவர்தான் துர்பாக்கியம் அடைந்தவர். அதாவது அல்லாஹ் யாரை நல்லவர் என்று எழுதி விட்டானோ, தீர்ப்பு செய்து விட்டானோ, முடிவு செய்து விட்டானோ அவர் நல்லவர். எவரை அல்லாஹு தாலா தீயவர் என்பதாக தீர்ப்பு செய்து விட்டானோ அவர் கெட்டவர். அவருடைய முடிவும் கெட்டதாகத்தான் இருக்கும். இதனை முஸ்னிஃப் அவர்கள் இந்த இபாரத்திலே சொல்ல வருகிறார்கள். அடுத்ததாக அல் ஈமானு பில் கலாஇ வல் கதுரி, கலா கதிரை கொண்டு ஈமான் கொள்வது. அல் ஈமானு பில் கலாஇ வல் கதிரி, அதாவது அல்லாஹு தாலா நாம் இந்த உலகிலே வருவதற்கு முன்பாகவே எல்லாவற்றையும் முடிவு செய்து விட்டான். இந்த உலகிலே எத்தனை மனிதர்கள் ஒரே சமயத்தில் வாருவார்கள், அவர்கள் எதனை உட்கொள்வார்கள், எவ்விடத்திலே தங்குவார்கள், யாரோடு இருப்பார்கள், எந்த நேரம் வரை இருப்பார்கள், எல்லா விஷயங்களையும் அல்லாஹு தாலா எழுதிவிட்டான். எழுதி முடிக்கப்பட்டு விட்டது. அல்லாஹு தாலா எவ்வாறு எழுதினானோ, எவ்வாறு அல்லாஹு தாலா முடிவு செய்தானோ அவ்வாறு தான் நடக்கும். அதுல எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. அந்த அல்லாஹு தாலா எதனை முடிவு செய்து இருக்கின்றானோ அதனை பற்றி யாருமே அறிய மாட்டார்கள். அல்லாஹுவிற்கு நெருங்கிய மலக்குமார்கள், 4 பெரும் பெரும் மலக்குமார்கள் இருக்கின்றார்கள், அவர்களும் அறிய மாட்டார்கள். அல்லாஹிற்கு நெருக்கமான நபிமார்கள், ரசூர்மார்கள் யாருமே அந்த கதா கதரை முழுமையாக அறிய மாட்டார்கள். அதனைத்தான் இந்த இபாரத்திலே முசன்னிஃப் அவர்கள் சொல்ல வருகிறார்கள். அதாவது கலா கதிர் என்று சொன்னால் தமிழிலே நாம் விதி என்பதாக சொல்லுவோம். இந்த விதியை அல்லாஹ் எதனை விதித்தானோ அவ்வாறே அது நடக்கும். விதியின் மீது ஈமான் கொள்வது. வாஸ்லுல் கதிரி, இந்த கதிருடைய அடிப்படையாகிறது சிர்ருல்லாஹி தஆலா, அல்லாஹு தாலா மறைத்து வைத்துள்ளான் ஃபி ஹல்கிஹி. இந்த ஃபீக்கு அன்னுடைய அர்த்தம் வைத்தால் சரியாக இருக்கும். தன்னுடைய படைப்பினங்களை விட்டும் அல்லாஹு தாலா இந்த கதருடைய அடிப்படை மறைத்து வைத்துள்ளான். லம் யத்தலி அலா தாலிக, அந்த கதருடைய விஷயத்தின் மீது யாரும் அறிய மாட்டார்கள். மலக்குன் முகர்ரபுன், நெருங்கிய மலக்கும், வலா நபியுன் முர்சலுன், அனுப்பப்பட்ட நபியும் அறிய மாட்டார்கள். எந்த ஒரு மலக்கோ அல்லது அனுப்பப்பட்ட நபியுமோ அறிய மாட்டார்கள். யாருமே அறிய மாட்டார்கள். அது அல்லாஹ் மட்டுமே அறிந்தவன். அல்லாஹு தாலா தன்னுடைய படைப்பினங்களை விட்டும் அல்லாஹு தாலா அந்த இல்மை மறைத்து வைத்துள்ளான். அது நமக்கெல்லாம் அறிவிக்கப்படவில்லை. ஒத்தஅம்முகு, அப்படிப்பட்ட இல்மிலே ஆழமாக யோசிப்பது, சிந்திப்பது, வன்னதுரு, அது விஷயத்திலே பார்ப்பது, ஃபி தாலிக, அந்த கதா கதருடைய விஷயத்திலே பார்ப்பதும் இன்னும் ஆழமாக சிந்திப்பதும் ஆகிறது. தரிஅத்துல் ஹிதுலானி, கைவிடப்படுவதின் ஒரு வழியாக இருக்கிறது. கைவிடப்படுவதுடைய ஒரு வழியாக இருக்கிறது. வசுல்லமுல் ஹிர்மானி, இழப்பதின் ஏணியாக இருக்கிறது. சுல்லம் என்றால் ஏணி, ஹிர்மான் என்றால் இழப்பதின் ஏணியாக. வதரஜத்து துக்யானி, வழிகேட்டின் படியாக இருக்கிறது. அது விஷயத்திலே ஆழமாக சிந்திப்பதும் ஆழமாக யோசிப்பதும் கைவிடப்படுவதற்கு ஒரு வழியாக, இன்னும் இழப்பதினுடைய ஒரு ஏணியாக, இன்னும் வழிகேட்டின் ஒரு படியாக அது இருக்கிறது. ஃபல்ஹதுரு குல்லல் ஹதரி, ஃபல்ஹதுரு குல்லல் ஹதரி என்று சொன்னால் முழுமையாக, ஒட்டுமொத்தமாக தவிர்ந்து கொள்ள வேண்டும். ஹதர் என்று சொன்னால் தவிர்ந்து கொள்ளுதல். குல்லல் ஹதர், ஒட்டுமொத்தமாக முழுவதுமாக தவிர்ந்து கொள்ளுவதாக தவிர்ந்து கொள்ள வேண்டும். ஃபல்ஹதுரு குல்லல் ஹதரி மின் தாலிக நظரன் வஃபிக்ரன் வவஸ்வஸதன். ஃபல்ஹதுரு குல்லல் ஹதரி, முழுமையாக ஒட்டுமொத்தமாக, மின் தாலிக்க, இந்த கதா கதரை விட்டும் இந்த விஷயத்திலிருந்து நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும். ஒட்டுமொத்தமாக தவிர்ந்து கொள்ள வேண்டும்.
நவரன் பார்ப்பதாலும், வஃபிக்ரன் சிந்திப்பதாலும், வவஸ்வசத்தன் கற்பனை செய்வதனை விட்டும், கற்பனை செய்வதாலும், சிந்திப்பதாலும், பார்ப்பதாலும் அதனை விட்டு முழுமையாக தவிர்ந்து கொள்ள வேண்டும். எல்லா விதத்திலேயும் கற்பனை கூட செய்து பார்க்க கூடாது. அது விஷயத்திலே பார்ப்பதோ சிந்திப்பதோ, இன்னும் ஒரு படி மேலே சொன்னால் கற்பனையை கூட அது விஷயத்திலே நாம் செய்து பார்க்க கூடாது. இது இவ்வாறு இருக்கும் அவ்வாறு இருக்கும் என்பதாக நாம் கற்பனை கூட கதா கதருடைய விஷயத்திலே செய்து பார்க்க கூடாது என்பதை முசன்னிஃப் அவர்கள் நமக்கு இவ்விடத்திலே சுட்டி காட்டுகிறார்கள். தஆலா நிச்சயமாக அல்லாஹு தஆலா தவாஇல்மல் கத்ரி அன் அனாமிஹி அந்த கதருடைய கல்வியை இல்மை சுருட்டி விட்டான். அன் அனாமிஹி அவனுடைய மக்களை விட்டும், தன்னுடைய மக்களை விட்டும் கதருடைய இல்மை அல்லாஹு தஆலா நிச்சயமாக சுருட்டி விட்டான். வனஹாஹும் அன் மராமிஹி அந்த கதருடைய நோக்கத்தை விட்டும் மக்களை தடுக்கிறான். அதாவது அந்த நோக்கத்தை அறியவதை விட்டும் அல்லாஹு தஆலா தடுக்கிறான். அதனை ஆழமாக நாம் யோசிக்க கூடாது என்பதை அல்லாஹு தாலா சுட்டிக்காட்டுகிறான். கமா கால் அல்லாஹு தாலா அல்லாஹு தாலா கூறியிருப்பதை போல ஃபி கிதாபிஹி தன்னுடைய வேதத்திலே அல்லாஹு தாலா கூறியிருப்பதை போல லா யுஸ் அலு அம்மா யஃஅலு வஹும் யுஸ் அலூன். லா யுஸ் அலு அம்மா யஃஅலு அல்லாஹு தாலா செய்த ஒன்றை பற்றி யாரும் கேட்க இயலாது, யாராலும் கேட்க முடியாது. அவனை அல்லாஹு தாலாவை ஏன் செய்தாய் எதற்கு செய்தாய் என்பதாக யாரும் கேட்க இயலாது. வஹும் யுஸ் அலூன் மாறாக மக்கள் தான் படைப்பினங்கள் தான் கேட்கப்படுவார்கள். அவர்கள் செய்த செயல்களை பற்றி நாளை மறுமையிலே அவர்கள் கேட்கப்படுவார்கள் என்பதாக அல்லாஹு தாலா தன்னுடைய வேதத்திலே சுட்டி காட்டுகிறான். அதாவது அல்லாஹு தாலா ஒரு செயலை செய்கின்றான் என்று சொன்னால் அதனை ஏன் செய்தாய் எதற்கு செய்தாய் என்பதாக யாராலும் எந்த ஒரு கேள்வியும் கேட்க இயலாது. நாம் கதா கதருடைய விஷயத்திலே சிந்தித்தோம் என்று சொன்னால் நம்முடைய அறிவுக்கு இதுதான் வரும், நம்முடைய சிந்தனைக்கு இதுதான் வரும். அல்லாஹு தாலா தானாக ஒன்றை செய்கின்றான், அவன் நாடிய ஒன்றை செய்கின்றான், நாம் நம்மின் மீது அந்த செயலை செய்கின்றான் என்பன போன்ற பல குழப்பமான விஷயங்களை நம்முடைய அறிவு நமக்கு எடுத்துரைக்கும். ஆனால் இது போன்ற விஷயங்களை நாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு அல்லாஹும் ரசூலும் எதனை சொன்னார்களோ அவ்விஷயத்திலே அவ்வாறே ஈமான் கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா நம்முடைய எஜமானன், நாம் அவனுடைய அடிமைகள். நம்முடைய விஷயத்திலே அல்லாஹ் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ள இயலும். எனவே நாம் அது விஷயத்திலே சிந்திப்பதோ அது விஷயத்திலே யோசிப்பதோ கற்பனையிலே கூட அது விஷயத்திலே யோசிக்க கூடாது. பமன் சால எவர் ஒருவர் கேட்கிறாரோ லிம ஃபஅல அல்லாஹ் ஏன் செய்தான் என்பதாக யார் கேட்கிறாரோ ஃபகத் ரத்த ஹுக்மல் கிதாபி அல்லாஹுடைய அந்த வேதத்தினுடைய சட்டத்தை அவர் மறுத்து விட்டார். ஒமன் ரத்த ஹுக்மல் கிதாபி எவர் அந்த வேதத்தினுடைய சட்டத்தை மறுக்கிறாரோ கானமினல் காஃபிரீன் அவர் காஃபிரீன் அந்த நிராகரிக்கக்கூடியவர்களிலிருந்தும் அவர் ஆகிவிட்டார். ஃபஹாதா ஜும்லத்துன் மா யஹ்தாஜு இலைஹி இதுவரை அல்லாஹ் பற்றிய விஷயங்கள் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஃபஹாதா ஜும்லத்தும் மா யஹ்தாஜு இலைஹி எதன் பக்கம் தேவையாகுவார்களோ மன் ஹுவ முனவ்வருன் கல்புஹு எவருடைய உள்ளம் ஒளியாக்கப்பட்டதாக இருக்கிறதோ அப்படிப்பட்டவர்கள் எதன் பக்கம் தேவையாகுவார்களோ அப்படிப்பட்டதனுடைய மொத்தமாக இருக்கிறது. அவர்கள் யார்? மின் அவுலியா இல்லாஹி தஆலா அல்லாஹுடைய இரு நேசர்களிலிருந்தும் எவர்களுடைய உள்ளம் பிரகாசமாக்கப்பட்டதாக இருக்கிறதோ அப்படிப்பட்டவர்கள் எதன் பக்கம் தேவையாகுவார்களோ அதனுடைய மொத்தம்தான் இது. வஹிய இந்த விஷயமாகிறது தரஜத்துர் ராசிஹீன ஃபில் இல்மி இல்மிலே உயர்ந்தவர்களுடைய ஒரு படித்தரமாக இருக்கிறது. இந்த இடத்திலே
முசன்னிஃப் அவர்கள் சொல்ல வருவது என்னவென்று சொன்னால், அதாவது நல்லோர்களான நம்முடைய இல்மிலே உயர்ந்த ராசிகீன்களாக இருக்கக்கூடிய அவர்களுமே இந்த கதா கதருடைய அந்த இல்மின் பக்கம் தேவையாக கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் இல்மிலே உயர்ந்த தரஜாவிலே இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களும் இதன் பக்கம் தேவையாகின்றார்கள். இன்னும் அவர்கள் அது விஷயத்திலே வாய் வாய் அதாவது கேள்வி கேட்பதும் கிடையாது. அதனை அவ்வாறே ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அந்த இல்மை அவ்வாறே ஏற்றுக்கொள்வார்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் அவர்கள். அடுத்ததாக அன்னல் இல்ம இல்மானி, நிச்சயமாக, ஏனென்றால் இல்மாகிறது இரண்டு வகையாக இருக்கிறது. இரண்டு வகை இல்மாக இருக்கிறது. இல்முன் ஃபில் ஹல்கி மௌஜூதுன், ஒரு இல்மாகிறது படைப்பினங்களிலே இருக்கக்கூடியது. அதாவது அல்லாஹு தாலா அந்த இல்மை இறக்கி வைத்துள்ளான். எதனை அல்லாஹு தாலா இறக்கினானோ அறிவித்தானோ அப்படிப்பட்ட ஒரு இல்ம். வஇல்முன் ஃபில் ஹல்கி மஃகூதுன், வஇல்முன் ஒரு இல்மாகிறது ஃபில் ஹல்கி மஃகூதுன், அந்த படைப்பினங்களிலே இல்லாத ஒரு இல்மாக இருக்கிறது. அதாவது அல்லாஹு தாலா அந்த இல்மை பற்றி மக்களுக்கு அறிவிக்கவில்லை. அல்லாஹு தாலா அதனை மக்களை விட்டு மறைத்து வைத்துள்ளான். அப்படிப்பட்ட இல்மு. உதாரணமாக கதா கதரை போன்று, இந்த கதா கதருடைய விஷயத்திலே நாம் அல்லாஹு தாலா அந்த இல்மே அல்லாஹு தாலா மறைத்து வைத்துள்ளார். அதிலே தான் மேலுள்ள இபாரத்திலே முசனிஃப் அவர்கள் சிறுல்லாஹி தாலா ஃபி ஹல்கிஹி, தன்னுடைய படைப்பினங்களை விட்டும் அல்லாஹு தாலா மறைத்து வைத்துள்ளான் என்ற இபாரத்தை முசனிஃப் அவர்கள் கூறினார்கள். அப்படிப்பட்ட தன்னுடைய படைப்பினங்களிலே இல்லாத ஒரு இல்ம், ஃபைன்காருல் இல்மில் மௌஜூதி, இருக்கக்கூடிய ஒரு இல்மை மறுப்பதாகிறது குஃபுருன், அதாவது குஃபராக ஆகிவிடும், நிராகரிப்பாக ஆகிவிடும். வைத்யாவுல் இல்மில் மஃகூதி, இல்லாத ஒரு இல்மை தன்னிடம் இருப்பதாக வாதிடுவது குஃபுருன், அதுவும் நிராகரிப்பது. அவர் காஃபிராகி விடுவார். அப்ப என்ன விளங்குது இதிலிருந்து? ஒருத்தரிடம் இருக்கக்கூடிய இல்மை அவர் மறுக்கிறார். எந்த இல்மை அல்லாஹு தாலா இறக்கி வைத்தானோ, அதாவது கலா கதிர் இருக்கிறது என்ற இல்மை அல்லாஹு தாலா இறக்கி வைத்துள்ளான். அப்படிப்பட்ட இல்மை கலா கதிர் என்பதை இல்லை என்பதாக மறுப்பதும் குஃபுர். அதே சமயம் கலா கதிருடைய முழுமையாக அல்லாஹு தாலா எவருக்கும் அறிவிக்கவில்லை. அந்த இல்மை அல்லாஹு தாலா மறைத்து வைத்துள்ளான். அப்படிப்பட்ட இல்லாத ஒன்றை தன்னிடம் இருப்பதாக, தனக்கு எல்லாமே தெரியும், இதற்கு பின்னால் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எனக்கு தெரியும் என்பதாக தன்னிடம் இல்லாத, அல்லாஹு தாலா அறிவிக்காத ஒரு இல்மை தன்னிடம் இருப்பதாக கூறுவதும் குஃபராக இருக்கிறது. வலா யஸ்புத்துல் ஈமானு, ஈமான் ஆகிறது தரிபடாது, இல்லா பி குபூலில் இல்மில் மௌஜூதி, இருக்கக்கூடிய இல்மை கபூல் செய்வதை கொண்டே தவிர ஈமான் ஆகிறது தரிபடாது. ஒத்தர்கி தொலபில் இல்மில் மஃகூதி, இல்லாத இல்மின் தேடுவதை விடுவதை கொண்டே தவிர ஈமான் ஆகிறது தரிபடாது. அதாவது இருக்கக்கூடிய அல்லாஹு தாலா எதனை இறக்கினானோ அதனை ஈமான் கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா எதனை மறைத்து விட்டானோ அவ்விஷயங்களை விட்டும் நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும். அது அவ்வாறு தவிர்ந்து கொள்வதை கொண்டே தவிர நம்மளுடைய ஈமான் ஆகிறது பரிபூர்ணமாகாது, நம்மளுடைய ஈமான் ஆகிறது தரிபடாது. ஒருத்தர் இல்லாத ஒன்றை இருப்பதாகவும் இருக்கக்கூடிய ஒன்றை மறுக்கக்கூடியவராகவோ ஆகிவிட்டால் அவர் காஃபிராக ஆகிவிடுவார். அவர் ஈமானிலேயே இல்லை. அப்ப இந்த விஷயத்துல நம்ம என்ன செய்யணும்? நல்ல முறையில தெளிவாக விளங்கி நம்முடைய அகீதாவை, நம்முடைய கொள்கைகளை சரியாக ஆக்கி கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த கலாக்கதோடைய விஷயமாகிறது ரொம்ப நுணுக்கமான விஷயம். அவ்விஷயத்திலே ஆழமாக இறங்கிவிடக்கூடாது. எவ்வாறு அல்லாஹு தாலா கூறியுள்ளானோ அவ்வாறே நாம் ஈமான் கொண்டு விட்டு இருந்து விட வேண்டும். அது விஷயத்திலே ஆழமாக இறங்கக்கூடாது என்பதைத்தான் மேலே முசன்னிஃப் அவர்கள் சொல்ல வந்தார்கள்.
எனவே நம்முடைய அகீதாக்களை நாம் சரியான முறையில் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா நம்முடைய கொள்கைகளையும் நம்முடைய அமல்களையும் சரியானதாக ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.